வணக்கம் நண்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க பெறக்கூடிய பலன்கள் என்னென்ன? அதாவது குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், கல்வி, தொழில், வியாபாரம், உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? சாதகமான பலனை பெற போகிறீங்களா, இல்லைன்னா கவனமாக செயல்படக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. எல்லாருமே சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய நபர் யான்னு கேட்டிங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க தாங்க. எல்லாரையும் மதித்து நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்க மனசுக்கும் உணர்வுக்கும் மதிப்பு தரக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். ஆசைக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியவங்க இவங்க தான். ரொம்ப எளிமையானவங்க, எளியவங்களுக்கு எளியவங்களாக பழகக்கூடிய குணம் கொண்டவங்க, எல்லாரையும் ஈஸியாக புரிஞ்சு வச்சுக்குவாங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறதையும் கண்டுபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கெட்டதையும் நல்லதையும் தரம் பிரித்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க தாங்க. தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். தாய் மேலே அதிகப்படியான பாசம் கொண்டவங்களா இருப்பாங்க. தாயை பொறுத்த வரைக்குமே ஒரு நன்மை மாதிரி பழகக்கூடியவங்க குணம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு தாங்க. ஏழை, பணக்காரன், சின்னவன், பெரியவன், இந்த வித்தியாசம் எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு கிடையாது. இந்த குணத்தாலேயே அது மட்டும் இல்லை, பேச்சு திறமை இன்னும் அபாரமாக இருக்கும். இவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்குன்னே ஒரு ரசிகர் பட்டாலும் கூடவே இருக்குன்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட பேச்சுக்கு சொந்தக்காரங்க. இப்படிப்பட்ட குணங்கள் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே பண வரவுங்கிறது ஏற்றத்தாழ்வாக தான் இருந்திருக்கும். ஒரு பக்கம் பண வருமானம் இருந்தால் பின்னாடி செலவுங்கிறது இருந்திருக்குங்க. குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால சேமிக்க முடியாது இருந்திருப்பீங்க. தேவைக்கேற்ற மாதிரி பண வருமானங்கிறது இனி தாராளமாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. நிறைய கஷ்டங்களை சந்திச்சு வந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. வீடு, மனை, வண்டி, வாகன வசதி எல்லாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம். போராட்டமான நேரம் இந்த நேரம் இல்லைங்க. இந்த நேரம் ஆனால் அதிக வட்டிக்கு கடன் பெறதை மட்டும் தவிர்க்க பாருங்கள். இந்த நேரம் கடன் வாங்கினீங்கன்னா அது வளர ஆரம்பிக்கும். அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வருமானம் சிறப்பாக இருக்குது. சம்பாதிக்கிறது சேமிக்க பாருங்கள் இந்த காலகட்டம். ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. தடப்பட்ட புத்திர பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதனால் சுப செலவு காத்திருக்கிறதால சேமிக்க முயற்சி செய்ய பாருங்கள். இந்த நேரம் உங்கள் சொந்த முயற்சியால் நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்கன்னு சொல்லலாங்க. யாருடைய கையை காலையும் பிடிச்சி முன்னுக்கு வரணுங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. உங்கள் சொந்த முயற்சியாலே முன்னேற போகிறீங்கன்னு சொல்லலாம். இந்த காலம் தடப்பட்ட பண வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த நேரம் நீங்கள் கவனம் எடுத்துக்கணுங்க. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில் ஒன்று போனால் ஒன்று, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படுறது, வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவு ஏற்படுறது, தாய் தந்தைக்கு இப்படி தொடர்ந்து ஒன்று போனால் ஒன்றுங்க தான் உடல்நலையில் ஒரு பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை பாதி இந்த மருத்துவ செலவுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். இனி உங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாமே உடல்நல சிறப்பாக இருந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்பு இருக்குது. நிறைய கீரை வகைகளை இந்த நேரம் எடுத்துக்கோங்க. தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த கொழுப்பு பொருட்கள், எண்ணெய் பொருட்களை முடிஞ்ச வரைக்குமே இந்த காலகட்டங்கள் நீங்கள் குறைச்சிக்கிறதா நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கனாலே இந்த காலம் சிறப்பாக இருக்குதுங்க. குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணுங்க. குழந்தைகளை தனியாக அனுப்பாதீங்க. அதே மாதிரி இந்த நேரம் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் கிடைக்கும். புதுசாக ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வேலையிலுமே இந்த நேரம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். வேலையில் பாராட்டு கிடைக்கும், மற்றவங்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேறு வேலைக்கு முயற்சி செய்யணும்னு ஆசைப்பட்டால் கூட தாராளமாக செய்யலாம். உங்கள் முயற்சி வெற்றியாகும். தொழில் வியாபாரத்துலையுமே நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. இந்த நேரம் வியாபார ரீதியாக நல்ல வரவேற்பு இருக்குது. இதே மாதிரி பேச்சில் கொஞ்சம் இனிமையை கூட்டிக்க பாருங்கள். சாதுரியமாக பேசுங்க. கண்டிப்பாக அனுகூலமான பலன் கிடைக்குங்க. நீங்கள் எந்த துறையில் காலடி எடுத்து வச்சாலும் இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் புதிய முயற்சி செய்வீங்க. உங்கள் நிலைமை இந்த நேரம் சாதகமான நேரம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நம்பிக்கை இந்த நேரம் உங்களுக்கு வேணுங்க. தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு பெரிய பதவி உயர்வு காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது. மாணவர்களுக்குமே இந்த நேரம் நல்ல நல்ல நண்பர்கள் சேர்க்கை கிடைக்கும். முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் நல்ல நண்பர்கள் சேர்க்கை நீங்கள் தக்க வச்சுக்க பாருங்கள்.
இந்த நேரம் கோபங்கிறது கொஞ்சம் அதிகமாக வெளிப்படும். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. அதே மாதிரி தேர்வு விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அரசு சம்பந்தப்பட்ட கல்வி உதவித்தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே அனுகூலமான பலன் தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சியான வாரமாக அமைஞ்சிருக்குது. வாழ்க்கை துணையோட குழந்தைகளுடைய அன்பு பாசங்கிறது நேரம் உங்களுக்கு ரெட்டிப்பாக தான் கிடைக்கும். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்றீங்களா, நல்ல பலன் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. திருமணமான பல பெண்களாக இருந்தால் இந்த காலகட்டம் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியம் எல்லாமே சரியாக நடக்கக்கூடிய நேரம். சொத்து பதிவு செய்கிறது, புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறது, இந்த விஷயம் எல்லாமே செய்யலாம். நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டாலுமே இந்த நேரம் நடக்குங்க. வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி முன்னேற்றமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்கள். அவங்களுடைய ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லாங்க. ஒவ்வொரு பதிலுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. துலாம் ராசி அன்புகள், உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா அதுக்கு முதல் காரணம் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் சரியாக செய்யாமல் இருக்கிறதா. முதல்ல நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போங்க. குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு இழுப்பினை தெய்வற்றி வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டம் இயல்பாகவே ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். இந்த வண்டி வாகனத்தில் போகிறீங்க, இந்த ஆயுதம் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கையாளுறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குதுங்க. இந்த நேரம் பணம் வரது இருக்கும், ஆனால் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். என்னதான் நெருங்கின உறவாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கங்க. வேலையில் இந்த நேரம் நிறைய மாற்றம் காத்திருக்குது. புதுசாக பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் வாழ்க்கை துணை வகையிலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க. உறவினர்கள் நண்பர்களோட பேசுகிறப்ப கவனமாக இருந்துக்கங்க. மனசில் விபரீதமான ஆசை இல்லாமல் ஏற்படும். ஏன்னா பண வருமானம் வரக்கூடிய நேரம். பண வருமானம் கையில் ஒரு 4 காசு இருந்துட்டாலே தேவையில்லாத கற்பனை ஏற்படுத்திக்குவீங்க, விபரீத ஆசை ஏற்படுத்திக்குவீங்க. இந்த விஷயத்தை கவனமாக இருங்க. மனசை கட்டுப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த நேரம் உங்கள் உடைமைகளில் பொருட்கள் மேலே கவனமாக இருக்கணும். ஏற்கனவே துலாம் ராசி அன்புகள் நிறைய இழப்புகள் சந்திச்சுக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. உங்கள் கவனக்குறைவால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அதுவே உங்களுக்கு பாடம் தான். இருந்தாலும் இனிமே உங்கள் பொருட்கள் மேலே நீங்கள் கவனமாக இருந்துக்கணுங்க. சந்தேகக்கு இடமான விஷயங்கள் எதுவுமே இந்த நேரம் நீங்கள் ஈடுபடுத்தக்கூடாது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம், பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் பெண்களுக்கு இந்த தாம்பூலம், பூ, மஞ்சள் கொடுத்து உபசரிக்க பாருங்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மையால் தொட்ட காரிய வெற்றி, கெட்டது செய்யணும்னு நினச்சாங்களா கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது நல்லதாக தான் முடியும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி இருக்கிறதால இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். இந்த நேரம் புதன் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை, திட்டமிட்டு செயல்படுவீங்க. இது வரைக்குமே நீங்கள் நினைக்கிறது ஒன்று, அங்கே நடக்கிறதும் வேற ஒன்றா தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. விரோதிகள் தொல்லை இல்லை. வீட்டில் மங்கள காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் வழியில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல், தாய் மாமன் வழியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க. தாய் மாமன் வீட்டு பிரச்சனை எல்லாமே இந்த நேரம் தலையிடாமல் இருந்துக்கிறது தான் நல்லது. தாய் மாமன் ஆதரவு தேவை தான், ஆனால் அவங்க விவகாரங்களை அதிகப்படியாக தலையிட வேண்டாம். இந்த நேரம் இந்த உறவு வகையில் மட்டும் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். அதே மாதிரி பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்க பாருங்கள். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வெளியில் அதிகமாக உணவு எடுத்துக்கிறது தவிர்க்கணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி கொஞ்சம் போராட்டமான சூழ்நிலை இருக்குதுல்ல, இது மாறணும்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா எவ்வளவுதான் போராட்டம் இருந்தாலும் வெற்றி தரக்கூடிய ஒரு அம்சம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு. அதனால் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. சிறப்பான பலன் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, சித்திரை 3, 4 பாதங்கள் உடையவங்களுக்கு செவ்வாய் கேதுவோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால நினைச்ச வேலை நடக்கும். பண வருமானம் சிறப்பாக இருக்குது. வியாபார ஒப்பந்தம் கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. குரு பகவான் அருள் இருக்கிறதால வருமானமும் நல்லதான். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் தான். வியாபாரம் தொழிலில் பாதிப்பில்லை, முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குமே குரு பகவானுடைய அருள் இருக்கிறதால இந்த நேரம் நல்ல மாற்றம், எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். நீங்கள் இந்த திங்கட்கிழமை நாட்கள் மட்டும் எந்த முயற்சி செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் நெருக்கடியை ஏற்படுத்தி தரமாட்டார். இந்த நேரம் அதை விலைக்கு தான் வைப்பார். நீங்கள் என்ன கனவு கண்டாலும் அது நடக்குங்க. திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் சிறப்பாக இருக்குது. தடப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடியும். பெரும்பாலும் உங்கள் சொந்த முயற்சியால் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க. சாதகமான பலன் தான். கடன் பிரச்சனை படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் மட்டும் எந்த புதிய முயற்சி செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க, பார்த்து செய்ய பாருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய
வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த பாட்டு கேட்குறது, பாட்டு பாடுறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த இசை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் இருக்கிறதா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அதையும் தெரியப்படுத்துங்க. நன்றி நண்பர்களே.